அதுக்கு என்ன ஆக்குன்னு கேட்க போறாமா? ஐயா ஐயா நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி நான் வந்தாங்க. போனக்காரன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? சரி என்ன பார்த்து என்னை போல் நின்று அப்படி கிடையாது. அந்த காலம் நீ நல்ல எட்டு புள்ளிய பெற்றுட்டு ஆத்துல போவோம். 7 புள்ளி ஆத்துல போவோம். 7 புள்ளி ஆத்துல தெரியா? அடே தேவரசனா அனைத்து தேவரசீடா தியாவர் ரகசியம் தியாவர் ரகசியம் தியாவர் ரகசியம் ஒரு சமயத்தில் கிரேதா யுகத்திலே தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். மகாபீஸ்வர் அப்படி என்று ஒருவன் இருந்தான். பூலோகத்தில் வாய்ந்திருந்தான். அவனுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். 1000 அஸ்வமேத யாகத்தை செய்தான். அவனுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். தேவலோகம் சென்றார்கள். ஒவ்வொருவரும் கணவன் மனைவியாக பேர்களாகவே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது தேவ சபைகள் கூடும் சமயத்து கிரேதா இவன் என்ன செய்தா? இவன் அந்த சபைக்கு போறான், தேவ சபைக்கு போறான். இவனை பத்தி சொல்றேன். நல்ல ஒரு நம்ம நானும் ஒரு தாய் வைக்கிறோம். தெருவில் போகும்போது எப்படி போவாங்க? அடக்கொடக்கமாகவே இந்த முந்தானியை பாரி சொல்லிக்கிறார். அண்ணன் தம்பி பங்கம் பங்காளி மாமனாரு மூத்தாரு மச்சன புலன் அடக்கொடக்கமாக பெண்கள் போவாங்க. என்ன பண்ணாங்க? தேவசபை எப்படி எந்த கம்ப்ளைண்ட் இல்ல இப்ப கிடையாது. 9:45 இப்ப இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ அன்று நடந்தியே தேவசபை எப்படி நடந்த? அன்று தேவலோகத்தில் நடந்த நடி இப்போ நீ பார்க்க வேண்டும். அவர்கள் திரும்பினில் நடக்க போறாங்க. நீ நடந்து வாடா போன காலா. நான் என்ன தப்பான எதுக்கு என் வாய போடுறீங்க? வெற்றிக்காரனா தாய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறியா? ஐயா நீங்க பாடினாலும் தான் பின்னாடி பாடுறேன். அவங்க பாடினாலும் தான் அதுதான் துணி குடிக்கிறது. நீ நடந்து வாடா போன காலா. எடுத்து கொடுக்குறது அதான் என் வேலை.
அடிக்காதடா கொனக்கா என்ன அடிக்காதடா கோனக்கா அடிக்கிறோம் உதப்படுறோம் என்ன ஒன்று சொல்றோம் அடிக்கிறோம் அட பாரு கை பின்னாடி இருந்து நீ அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறீங்க என்ன இந்த காலை வச்சுட்டு எப்படி 30 மாடு மேய்க்கிற ஏறமாட்டேன் போன மாசம் புரட்டாசி மாசத்தோட தான் 30 இப்ப 36 கணக்கு தெரியல என்கிட்ட கேளுங்க அவர் மாடு மேய்க்கிற இடம் என்ன தெரியுமா ஒயின் ஷாப் பக்கத்துலயே தான் ஏங்க காலை இருக்கிற மண்டி போட்டு உட்காந்து பால் கறப்பாங்க இந்த காலை நீட்டிட்டு மடி மேல வச்சுக்கோ சொம்ப பழமொழி சொல்லுவாங்க நல்ல கொஞ்சம் உத்தமி கொஞ்சம் இருப்பாங்க ஆனா அவங்க வாய்க்கு அந்த மாதிரி வாய்க்கு எதுனா ஒரு இப்படிமா அடிப்போடி தேடாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அடிப்போடி தேடான்னு சொல்லுவாங்க எதிர்வார்த்தை பேசினேன் நான் தான் பேசுறேன் இவன் வந்து உட்கார்ந்து நீ பாத்தியா ஏய் சத்தியமா இந்த மேல 16 கண்ணு பாத்துக்க ஏர்மாடு ஒரு நாளைக்கு 1300 ரூபாய் 1200 ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஐயா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க 1200 ஏன் அதுக்கு ஆடத்துக்கு வரணும்னு நிலைமை விட்டுக்க அது இல்ல சாமி எனக்கு 1000 ரூபாய் வந்தா வர மாட்டேன் எதுக்கு ராவ பண்ணி மூச்சு போடும் எடுத்துக்கணும் பழமொழி சொல்லுவாங்க பாடுபடணும் பாப்பான போல உட்கார்ந்து சாப்பிடணும் இப்ப பாடுபட்டா நம்ம பின்னாடி தப்பு இல்ல எதுனா இந்த சரிவும் தாண்டி ஆண்டவரோடு இந்த ஆத்மா இருக்குது தேவனோடு இந்த ஆத்மா இருக்கு எல்லாருக்கும் எல்லோருமே சரிதான் இருக்கும் ஆனால் ஆத்மா ஒருபோது அடே தேவன் நான் உன்னை நினைத்து சிரிக்கவில்லை என்னை கணவரை நினைத்து சிரிச்சேன் பேசி உன்னை பற்றி சொல்றாரு கேள்வியா அதை நீ கேட்காம போனக்காரன் எருமாடு மேய்ச்சுன்னு சொல்லியே இவன் என்ன என்ன பண்ணா மகாபி சுத்தம் பூலோகத்துக்கு போனார மாறிட்டேன் என்ன பண்ண தாலி அர்த்தம் உன்ன நடுடியே ஒழுங்க அந்த நடிகை இறக்கி விடும் அன்று தேவநாயகத்தில் நடந்த நடிகை தாட்டோட்டமா இப்படித்தான் நடந்தா இப்படி நடந்ததுனால பார்த்தார்கள் தேவர்கள் வாழ்விதவனை நினைத்தார்கள் வாழ்விதவனை நினைத்து உடனே காற்றை வீசினான் அனைத்து காற்றை வீசியவனை இவருடைய ஆடையாப்பட்டது அரைந்து பறந்து ஓடுகின்றது எல்லா தேவர்களும் கண்ணை இருத்தி கொண்டார்கள் அந்த மகாபீஸ் மட்டும் போனாலே அந்த மகாபீஸ் பார்த்தான் கண்களா பார்த்து இவருடைய சுய உருவத்தையே பார்த்தான் பிறந்த மேனியோடு இருப்பதை பார்த்தான் தேவர்கள் பார்த்தாரே எல்லாமே ஆனா வருண தேவன் சொல்லுவாங்க ஆனா இப்படித்தான் அது அந்த மாற்றி சொல்றாங்க அந்த மகாவதி மட்டும் எல்லா தேவர்களும் கண்ணு மொழி இருத்தி கொண்டார் நீ பூலோகவாசி அதனால் நீ வந்து இப்படி செய்தாயே நீ மீண்டும் பூலோகத்தில் நீ ஒரு மானிடனாக பிறந்து இவளோடு இன்ப துன்பத்தை ஆராய்ந்து மீண்டும் நீ சொர்க்கம் வர வேண்டும் அவனுக்கு சாபத்தை கொடுத்தாங்க இவளுக்கு என்ன ஏய் பூலோகத்தில் சென்று அந்த மானிடோடு இணைந்து பல இன்ப துன்பங்களை அனுபவித்து மீண்டும் இந்த தேவலோகம் வருவாய் என்று சாபத்தை கொடுத்தாங்க இவன் என்ன செய்தா கங்கையாகவே பிறந்தான் இப்பதான் கங்கையாச்சே கங்கையில உதித்துக் கொண்டிருக்க அந்த மகாபீசு சந்தன மகாராஜனாகவே அஸ்னாபுரத்தில் பிறந்தான் பிறந்து என்ன செய்தான் அவனுக்கு திருமணம் ஆகாத நேரத்தில் வாலி
நகர்வலம் வந்த நகர்வலம் சமயத்தில் கங்கைக்கு சென்றான் நீராடுவதற்காகவே. இவள் என்ன செய்தால் எவர்னு அழகாகவே வந்து என்னை நான் திருமணம் செய்து நீ என்னோடு இணங்க வேண்டும், நான் மணந்தால் உன்னைத்தான் மணப்பேன் என்று நீ என்னோடு என்னை நீ மணக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கின்றது. என்ன நிபந்தனை? நீ எப்போது என்னை தட்டி மீறி பேசுகின்றாயோ, என்னை எதிர்த்து பேசுகின்றாயோ, அப்போது உனக்கும் எனக்கும் உறவுகள் முடிந்து விடும் என்று சொன்னான். சரி, எப்படியோ ஒரு பெண் உள்ள ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு ஆடவன் எப்படியாவது வந்து எப்படியாவது இணங்கணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாம். ஏற்றுக்கொண்ட இவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு வந்தாப்பா. இவர் அஸ்னாபுரத்தில் இன்ப சுகத்தோடு வாழ்ந்தார்கள். முதல்ல ஒரு புள்ள போன ஆண் குழந்தை பிறந்த உடனே தூக்கி ஓடுறா 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 கங்கைக்கு சென்று பெற்ற பிள்ளை 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையா என்ன போடுவாங்களையா? உண்மைன்னு சொல்றா போறியா? இரண்டாவது ஒரு பிள்ளையை பெற்றா அவரையும் தூக்கிட்டு போயிட்டு போட்டாங்க. 1 2 3 4 5 6 7 பிள்ளையும் போட்டார். 8வது பிள்ளை பிறந்தது. அஸ்னாபுரத்தில் இருக்கக்கூடிய குடிமக்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஐயோ சந்தன மகாராஜன், ஐயா 8வது பிள்ளை இது வெற்றி அரசாலும் சொல்வார்கள். ஐயா இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றும், மனைவியிடம் இப்படி காப்பாற்றுங்கள் மன்றாடினார். இவர் தூக்கி வர்றா 8வது பிள்ளை உதிர்த்தோடு தூக்கின்றா, ரத்தத்தோடு தூக்கி வர்றா. கங்கா 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 அம்மா கங்கா போடாதே போடாதே கங்கா, இந்த பிள்ளையை சாக அடிக்காதே என்று ஓடி வருவார். என்ன பண்ண தெரியுமா? திரும்பி பார்த்த உடனே என்னையா கூடவே கூடியாரு, இந்த பிள்ளை எனக்கு வேண்டும். 7 பிள்ளையை சாவிட்டேன், இந்த 8வது பிள்ளை வேண்டும் என்று கேட்டாள். 8வது பிள்ளை வேண்டுமா? என்னை எதிர்த்து எப்போது நீ பேசுகின்றாய் அப்போது உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் முடிந்து விட்டது. இதோ இந்த பிள்ளையை நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லு. அப்படி அந்த உதிரத்தோடு கொடு. அடிப்பாவி, இந்த உதிரத்தோடு இந்த பிள்ளையை கொடுத்தா இது எப்படி காப்பாடு? அப்படி என்றால் 10 வருடம் கொடுத்துவார். உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் முடிந்து விட்டது என்றார். மீண்டும் வந்தான் அஸ்னாபுரி வேந்தன் சந்திர மகாராஜன். 10 வருடம் பொறுத்து போகின்றான். எவர் அழகோடு அந்த பிள்ளையும் இவ்வளவு நிற்கின்றார்கள். பார்த்தால் அவன் தான். பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் என்ன, தேவவிருதன் என்று பெயர் சொல்கிறார்கள். தேவவிருதன் முதல் பெயர் அவனுக்கு தேவவிருதன். பிள்ளையை கொடுத்தால் பிள்ளையை கொடுத்து விட்டு போயிட்டான். அதோடு என்ன பண்ண, அஸ்னாபுரத்தில் இருவரும் யுவராஜ பட்டத்தை சூட்டினான். யாருக்கு? தேவவிருதனுக்கு யுவராஜ பட்டத்தை சூட்டினான். இவனுக்கு ஒரு பெண் வேண்டுமே, இவனுக்கு ஒரு துணை வேண்டுமே. இவன் தான் ஓய்ட்டாள் தேவையா விட்டு போயிட்டான். 8 பிள்ளைய பொத்தி எடுத்து மீண்டும் விட்டு சாபம் முடிஞ்சிட்டு இப்ப தேவல ஆமாட்டீங்க 16 மாதம் நான் பார்க்கறேன். படியளக்கு பரவன் மனைவி என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை இப்படி எருமாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கூடாது. உள்ளது கேட்டா என்ன செய்தால் அவன் தான் கதை இருக்கு. அவன் தான் பீஷ்மன் தன்னுடைய தந்தைக்கு சத்யாவதி என்ற ஒரு பெண்ணை பார்த்து தந்தைக்கு திருமணம் செய்யலாம். சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்போதான் தேவர்கள்லாம் என்ன பண்ண, தன்னுடைய மகனே தன்னுடைய தந்தைக்கு பார்த்து திருமணம் செய்யறாரு சொல்லி தந்தை அப்போதான் சந்திர மகாராஜன், மகனே இச்சாதக்தி வரும், அதாவது எப்பொழுது விரும்புகின்றாயோ அப்போதான் உனக்கு மரணம் ஏற்படும். சிகண்டியை வைத்து பாண்டவர்கள் இவளுக்கு அண்ணா ஆதாரம் காட்டவே கூடாது.
அண்ணா ஆகாரம் சிறைச்சாலை